வல்லமையான காரியங்களை செய்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம், அப்படிப்பட்ட தேவனை நம் தெய்வமா பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். சங்கீதம் 77:14 வாசிப்போம் என்று சொன்னால், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறார். பின்பாக பார்வோன் சேனைகள் துரத்துகிறது. மீண்டுமாய் அவர்களை அடிமைத்தனத்திற்கு பிடித்துச் செல்வதற்காக 2 பக்கம் மலைகள், முன்பாக பெரிய செங்கடல். சரியா மாட்டிக்கொண்டார்கள், வழி தெரியவில்லை, எப்படி தப்புவது? பின்பாக போனால் சத்துரு, முன்பாக போனால் செங்கடல், எங்கும் தப்பி பழைப்பதற்கு வழியே இல்லை. மோசையை நோக்கி ஜனங்கள் கதறுகிறார்கள். ஆனால் மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். நடந்தது என்ன? செங்கடல் 2ஆக பிளந்து போகும்படியாக செய்கிறார். அதன் வழியே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனது போல நடந்து போகிறார்கள். அங்கும் பார்வோன் சேனைகள் பின்பாக வரும்பொழுது நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறை பட்ட பின்பு கடல் 2 பிரிந்தது, அப்படியே மூடுகிறது. பார்வோனும் அவன் சேனைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விடுகிறது. கர்த்தர் இவ்விதமாய் தமது வல்லமை விளங்க பண்ணினார். வேதத்தில் பல காரியங்களை பார்க்கலாம். எந்தெந்த இடங்களெல்லாம் சத்துருக்கள் தமது பிள்ளைகளுக்கு நேராக எழும்பினார்களோ தமது வல்லமையை விளங்க பண்ணி யுத்தத்திலே ஜெயிக்கிற தேவன் ஜெயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் பயந்து வாழ்கிறோம். ஐயோ, இவர்கள் அப்படிப்பட்ட பலமான ஆட்கள், பணபலம் உண்டு, பதவி பலம் உண்டு, அவர்களுக்கு பவர் இருக்குது, நம்ம அவங்ககிட்ட எல்லாம் மோத முடியாது. அநேக இடத்துல இதனாலே நிறைய பொருட்களை, உடைமைகளை, சுதந்திரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்வீர் என்று சொன்னால் சத்துரு உங்கள் எல்கைக்குள் வர முடியாது. அப்படியே வந்தாலும் சத்துரு தலை தூக்காதபடி கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். வாழ்க்கையில் அந்த வல்லமையை அனுமதித்தால் போதும். அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்துகிறோம். அதனால்தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆண்டவருடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாகவே வல்லமையான தேவன் வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஒரு சகோதரி தன்னுடைய வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அது இரவு நெருங்குகிற ஒரு நேரம். இருட்டான பகுதியில் நடந்து செல்லும் பொழுது ஒரு கும்பல் காரில் அந்த இளம் பெண்ணை கடத்தி செல்கிறார்கள். பாலியல் பலாத்காரம் செய்யும்படியே கடத்தி சென்று ஊருக்கு வெளியே கொண்டு போய் ஒரு அறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். அலறி பார்த்தால், கூப்பிட்டு பார்த்தால், கெஞ்சி பார்த்தால் இவளை விடுவதற்கு தப்புவதற்கோ வழியே இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த குறிப்பிட்ட வாலிபர்கள் நன்றாக குடித்து வெறித்து இந்த இளம் பெண்ணை கடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து அருகில் வரும்பொழுது நல்ல போதை ஏறிச்சது, மிருகத்தனமாய் மாறிவிட்டார்கள். அவள் என்ன செய்வதென்று பார்க்கிறாள். வாலிபருடைய அந்த முகங்கள், அவருடைய கிரியைகளை பார்க்கும்போது இன்னும் பயம் வந்து விட்டது. ஆனாலும் அந்த சூழ்நிலையும், இயேசுவே, நீர் வல்லமையுள்ள தேவன் அல்லவா, என்னை காப்பாற்ற உம்மால் தான் முடியும், நான் வேறு வழியே கிடையாது, நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி அபயம் விடுகிறாள். நடந்த என்ன தெரியுமா? அதிசயங்களை செய்கிற தேவன், வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். அந்த அறைக்குள் ஒரு வல்லமை இறங்கினது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கின உடனே இந்த மகளை சுற்றில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். கிட்டே யார் நெருங்குகிறார்களோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி பவர்ஃபுல்லா ஒரு வல்லமை விளங்கி அந்த வாலிபனை தாக்கி அவன் பொத்துண்டு விழுந்தான். இன்னொருவன் தான், அவனும் தூக்கி எறியப்பட்டான். அது அவளை நெருங்க முடியாதபடி தேவன் தமது வல்லமையை வைத்ததோடு மட்டுமல்ல, அவர்களை தூக்கி எறிந்து விழும்படியா செய்தார். போதை எல்லாம் தெளிஞ்சிருச்சது. அவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. பயம் வந்து எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எந்த இடத்துல கடத்தினாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் பத்திரமா ஊட்டிட்டு கிளம்பி ஓடி போயிட்டாங்களா. பாருங்கள், இன்றும் நம்முடைய ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். நெருக்கமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை பயந்து எனக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை, ஆதரவு இல்லை, உதவி இல்லைன்னு சொல்றீங்களா? தேவனுடைய வல்லமை உங்களுக்காக இருக்கிறது. என் தேவன் தமது வல்லமை உங்களுக்காக அனுப்ப வல்லமையான காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையாளர் கையில் கொடுத்தால் போதும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அன்னுதின வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்திக்கிற சவால்கள் இன்று ஏராளம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. பாதுகாப்பற்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. கொடிய நாட்களில் நாங்கள் வந்துவிட்டோம். கடைசி நாட்களில் இவைகள் நடக்கும் என்று நீர் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் நாங்கள் சும்மா இருந்து விட முடியாது. நீர் பாதுகாப்பை கொடுப்பீராக.
தமது வல்லமை விளங்க பண்ணுவீராக. எந்தெந்த காரியங்கள்லாம் முடியல, எந்தெந்த காரியங்கள்லாம் கைவிட்டு போயிடுச்சதே, எந்தெந்த நன்மைகள்லாம் சிதறடிக்கப்பட்டதோ, தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ணி அவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் வாய்க்கும்படியாய் ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பீராக. நாள் முழுவதும் இந்த வல்லமை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம், வல்லமையை பார்க்க விரும்புகிறோம். எங்களை நாங்கள் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக நம்மை மேலாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தமது வல்லமை விளங்க பண்ண கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆயத்தமாவோம். தமது வல்லமை தேவன் விளங்க பண்ணுவதை பார்ப்போம், பெற்றுக் கொள்ளுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.